அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜி கிருஷ்ணாராவ், ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். இப்போ உங்களுக்கு ஒரு பதிவு. என்ன பதிவு அப்படின்னா, வாழ்க்கையில் பெரிய போராட்டம், ஆமாம், சோதனை அதிகமாக கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை சாதனை செய்ய கொடுக்குது. முற்பகுதி பெரும் போராட்டம், சிக்கல், ரொம்ப அலைச்சல், என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படிலாம் மனக்கவலை. எது முற்பகுதி, அதாவது ஒரு 35 வைங்க. அந்த நேரத்தில் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படின்லாம் கூட பல விஷயத்தில் பிரச்சனைகள் கொடுத்து அதுக்கப்புறம் அதே ஜாதகம் சாதனையை செய்ய வைக்குது. சோதனையை எவ்வளவு கொடுத்தாலும் அதே ஜாதகம் பெருத்த சாதனை, சந்தேகமே இல்லை. அந்த சாதனை செய்யக்கூடிய ஜாதகம் யோகம் என்னன்னு பார்த்தோம்னா, வாழ்க்கையை உச்சிக்கு எடுத்து செல்லும் சந்திரமங்கல யோகம். ஆமா, அதாவது ஒரு ஜாதகத்துல சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பெருத்த யோகசாலியா வராங்க. அதாவது புகழ், கீர்த்தி, பணம், அந்தஸ்து, சொத்து, சுகம் எல்லாமே அவங்கள தேடி வருது. அதுதான் சந்திரமங்கல யோகம். சாதாரண விஷயம் இல்லை. முக்கியமா ஜாதகத்துல சந்திரன் மதி, செவ்வாய் அவர் யாரு? தைரியமிக்கவர். ரெண்டுல ஒண்ணு பார்த்துருவோம், உழைப்போம், பார்ப்போம், வாழ்க்கையில முன்னுக்கு வருவோம் அப்படின்னு போர் வீரர் மாதிரி போராடின்னு வருவாங்க. இந்த சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து எங்க இருந்தா, அதாவது லக்னத்தில், லக்னம் இங்க வைங்க, லக்னத்தில், லக்னத்திற்கு 4, லக்னத்திற்கு 7, லக்னத்திற்கு 10, இதை என்ன சொல்லுவோம்? கேந்திரம். சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து கேந்திரங்களில் இருந்தால் 1, 4, 7, 10 சூப்பர், சந்தேகமே இல்லை. அதுக்கு அடுத்து உங்களுக்கு லக்னம் வைங்க. லக்னத்திற்கு பஞ்சமம் திரிகோணம், அதாவது லக்னத்தில் செவ்வாய் சந்திரன், லக்னத்திற்கு 5, லக்னத்திற்கு 9 திரிகோணத்தில் இருந்தாலும் பிரமாதமா வருவாங்க. போராட்டம்தான், டீக்கே கஷ்டம் சொன்னவங்களாம் எங்கேயோ உச்சில பிரமாதமா வந்துடுவாங்க, சந்தேகம் இல்லை. அது மட்டுமல்ல, அந்த சந்திரனும் செவ்வாயும் மேஷத்தில் இருந்தாலும், இந்த இடத்துல மேஷத்தில் இருந்தாலும், விருச்சிகத்தில் இருந்தாலும், மகரத்தில் இருந்தாலும், கடகத்தில் இருந்தாலும் சூப்பர், பிரமாதமா வருவாங்க. ஒரு பகுதி பெருத்த போராட்டம், சூறாவளியில மாட்டின்னு இருந்தவங்களாம் எல்லாத்தையும் ஜெயிச்சுக்கின்னு 35-40க்கு மேல, 35க்கு மேலே வராங்க. என் கண்ணால நான் பார்த்துட்டேன். அந்த ஜாதகத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். எப்படின்னா, என் கையில ஒரு அன்பர், அவரு ஜாதகம் அனுப்புனார் ஆன்லைன்ல. அவருடைய லக்னம் விருச்சிக லக்னம், ராசி சிம்ம ராசி, சந்திர செவ்வாய் ஆச்சுங்களா. இந்த இடத்துல கேது, சந்திரன், செவ்வாய், ராகு, சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, குரு, சனி. அவருக்கு லக்னத்துக்கு 10ல இத்தனை கிரகங்கள், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி. லக்னத்துக்கு 4ல கேது, 7ல சூரியன், புதன், 8ல சுக்கிரன். எல்லாத்தையும் விட்டுடுவோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய கான்செப்ட் என்னன்னா, லக்னத்துக்கு சந்திரனும் செவ்வாயும் சந்திரமங்கல யோகம் பத்தி தான். அவருக்கு லக்னாதிபதி 10ல, 9 கூடிய சந்திரன் 10ல, போதுங்களா? சந்திரமங்கல யோகம். ஐயோ, அவர் வாழ்க்கையில படாத பாடுபட்டு, ஐயா நான் முன்னுக்கு வருவேனா
இல்லைன்னா இப்படியே தான் இருப்பேனா? கேள்வி கேட்டார். என்ன ஒரே வார்த்தை சொன்னேன், ஐயா உங்களுக்கு சந்திர திசையோ செவ்வாய் திசையோ சந்திர புத்தியோ செவ்வாய் புத்தியோ வந்ததுன்னா நீங்க பயங்கரமா சாதனை செய்வீங்க, புகழ் கீர்த்தியோட இருப்பீங்க, கை நிறைய பணத்தை அள்ளுவீங்க சொன்னேன். என்னமோ உங்களை நம்பி இருக்கிறேன்னாரு. என்ன நம்பாத, அம்மன் துர்கையை நம்பு வருவ அப்படின்னு சொன்னேன். இப்போ பிரமாதமா இருக்கிறாரு. அதாவது ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் வியாபாரம், கன்ஸ்ட்ரக்ஷனு எல்லாமே அவரு பிரமாதமா பண்ணின்னு இருக்கிறாரு. ரியல் எஸ்டேட் செவ்வாய் மனைக்கு சம்பந்தப்பட்டது, சந்திர கூல்ட்ரிங்க்ஸ் சம்பந்தப்பட்டது, ஜவுளித்துறைக்கும் சம்பந்தப்பட்டது. முக்கியமா இதுல என்னன்னா அவரு இந்த செவ்வாய் எந்திரங்கள் மிஷினரிஸ் அதுலெல்லாம் லீடிங்ல கொடுக்கும். அந்த இண்டஸ்ட்ரியில சூப்பர். அது மட்டுமல்ல, இந்த சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் பிரமாதம். சரி, இது சொல்லின்னு இருக்கிறேன். யார் யாருக்கு தான் இருந்தது, எப்படி வந்தாங்க அதை சொல்லுங்க, நீங்க கேட்கலாம். சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு. அதாவது இந்திய பிரதமர் மோடிஜி அவர்கள் ஜாதகத்துல விருச்சிக ராசி செவ்வாய் விருச்சிகத்துல எவ்வளவோ போராட்டம்லாம் பார்த்தார் வாழ்க்கையில. ஒரு பகுதி பிரமாதமான போராட்டம், சாதாரண விஷயம் அல்ல. எல்லா போராட்டத்தையும் மீண்டு புகழ் கீர்த்தியோட வசதியோட வாழ்க்கை உலக அளவுல பேரும் புகழோட இருக்கிறாரு. காரணம் சந்திரமங்கல யோகம். சரி, இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்கள் ஜாதகம், அவருடைய ஜாதகத்துல சந்திரன் செவ்வாய் கடகத்துல அவருக்கு என்ன குறை? முதல்ல அவருடைய வாழ்க்கையில எவ்வளவோ போராட்டம் தான், எவ்வளவோ இன்னல் சிக்கல். ஆனால் இந்த சந்திரமங்கல யோகம் ஒரு பகுதி பிரச்சனையும் பிற்பகுதி பெருத்த யோகத்தையும் கொடுக்கும், சந்தேகமே இல்லை. சரி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரது சந்திரனும் செவ்வாய மகரத்துல என்ன குறை? நாம் படாத கஷ்டமா? எவ்வளோ கஷ்டம் என் வாழ்க்கையில அப்படின்லாம் சொன்னவர் தான். நிம்மதியே இல்லாத வாழ்க்கை தான் அவரே சொன்னது தான். அதுக்கப்புறம் பேரும் புகழும் கீர்த்தியும் கை நிறைய வசதி, உலக அளவுல புகழ் தான் அவருக்கும். ஆகவே உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க. உங்க ஜாதகத்துல சந்திரமங்கல யோகம் இருந்தால் கவலையே படாதீர்கள். சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தாதானா சந்திரமங்கல யோகம் கேட்பீங்க. இல்ல, அது மட்டும் கூட இல்லை. சாதாரணமா ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு. சந்திரனுக்கு இங்க மேஷ சந்திரன் வைங்க, செவ்வாய் இந்த இடத்துல. சந்திரனுக்கு சப்தமத்துல செவ்வாய் இருந்தாலும் சந்திரமங்கல யோகம் ஈக்குவல் தான், கவலையே படாதீங்க. ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே, ஜோதிட பெரியர்களே, வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உங்க ஜாதகம் பாருங்க. அதுல அம்பாள் அனுகிரகம் சந்திரமங்கல யோகம் இருந்தால் பெருத்த புகழோடு பெருத்த தனுந்தனாக வருவீர்கள் என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.